இல்ல செல்லம், உன்கிட்ட போய் சொல்லுவேனா? நீ தாண்டி முக்கியம். டீ குடிக்கிறியா? ஆ? ஊட்டி விடவா? சரி சரி சரி. இங்க சில பேர் கண்ணு வைக்கிறாங்க. உங்க அப்பா ஐடி போன டீயை குர்றா. ஏன் மச்சான் இவ்வளோ வைத்தறிச்சல்? காலகாலத்தில் ஒரு பொண்ணை பார்த்தம்மா, காதலில் விழுந்தம்மா, பெற்றவங்களுக்கு வேலையை மிச்சம் பண்ணமான்னு இருக்கணும்டா. உனக்கு திறமையே இல்லைடா. ஆமாம், ஒன்று கூட வாசிக்கல. எங்கடா இந்த மாதிரி நைட்டிலே சுத்திட்டு இருந்தா அண்ணா பால் பாக்கெட். மச்சான் இப்பெல்லாம் பால் வாங்குறதுக்கும் நைட்டில் தான் வராளுங்க, சோப்பு வாங்குறதுக்கும் நைட்டில் தான் வராளுங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கும் நைட்டில் தான் வராளுங்க, மார்னிங் வாக்கிங்கும் நைட்டில், ஈவினிங் ஜாக்கிங்கும் நைட்டில் தான். வீட்டிலேருந்து வெளில வரும்போது இந்த பாவாடை சட்டை, சுடிதாரு, இந்த ஜீன்ஸு டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எதனா போட்டு வந்தால் தான் மச்சான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நைட்டிலேயே வந்தா அது அவங்க ஆடை சுதந்திரம். ஹலோ, நீங்க கூட தான் இப்ப பாரு கைலியோட சுத்துறீங்க. நாங்க ஏதாவது கேக்குறோமா? இதுல வேற தொட தெரியுற அளவுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு கரும் சட்டி கூட போட. ஏங்க நான் உங்களை சொல்லுங்க. ஹலோ, நான் உங்களை தான் சொன்னேன். இல்லை புரியல. நேத்து நீங்க தானே கைலி கட்டிக்கிட்டு அந்த முக்கில் இருக்க மல்லிகை கடைக்கு போனது. அதுக்கப்புறம் 7 மணி போல பேட்மிண்டன், அதே கைலியோட 4 பரோட்டா 2 ஆஃப் பாயில். அதுக்கப்புறம் அதே கைலியோட மொட்டை மாடியில் இன்ப உலா. இது கூட பரவாயில்ல. கைலியை கட்டிட்டு ஜிம்முக்கு போறீங்க, அறிவு இருக்கா? யாராவது கைலியை கட்டிட்டு ஜிம்முக்கு போவாங்களா? இதெல்லாம் நாங்க பாக்குறோம்ல, ரொம்ப சலிச்சுக்காதீங்க. மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. எனக்கும் அதே டவுட்டு தான்டா. யாரா இவா என்னை பத்தி இவ்வளோ நோட் பண்ணி வச்சிருக்கா? ஒருவேளை பாகிஸ்தான் உளவாளியா இருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும்டா, பெரிய பிரைம் மினிஸ்டர். பின்ன என்னடா உழவு பார்க்குறாங்கன்ட்டு. ஆமாம், உனக்கு ஏதோ டவுட்டுன்னு சொன்னியே, என்னது அது? அதுவா? நீ ஜட்டி பண்ணலங்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, இந்த கருமத்தை வேற எல்லாம் பார்க்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. அவ ஏதோ என்னை பற்றி தான் சொல்லிட்டு போறா. இதை புடி, குடிச்சிடாத. ஹாய், யாருங்க நீங்க? என்ன தெரியாதா? நான் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஐடி சொல்லுங்களேன். எலிசபெத் மகாராணி, லண்டன், மெயின் ரோட். என்னங்க என்னங்கன்னா என்ன? என்னை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்லைங்க, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அதான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமே. உங்களை பத்தி எனக்கு தெரியும்னு யார் சொன்னா? எதுவுமே தெரியாது. நீங்கள் தானே சொன்னீங்க அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன். அதுவா? எனக்கு இந்த வேடிக்கை பார்க்குற பழக்கம் கொஞ்சம் அதிகம், ரொம்பவே அதிகம். அதான் சும்மா. சும்மாவா? ஹலோ, ஹாய். வாங்களே. எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க வீட்டில். அப்படியே டீ காஃபிலாம் சாப்பிட்டு உன்னையும் பார்த்துட்டு போகலாம். அப்படியா? சூப்பருங்க, ரெடி. யோ போயா, போ போய் வேலை பாரு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதானடா? அதேதான். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லி. ஹலோ ஹலோ ஹலோ. மச்சான், இந்த டீ இருக்குல்ல, இதுல எப்பவுமே மூடு சிரிச்ச சாவச்சிருவோம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவக்காற்று முன்கூட்டியே தொடங்குவதால் தமிழகத்தில் இன்று முதல் சில பகுதிகளில் மழையும்
சாரல் காற்றும் வீசக்கூடும். நமச்சான் இந்திய வானிலை ஆய்வு தென்மேற்கு பருவக்காற்று வருமான்னு பார்க்குற போல வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இனி அடுத்து வருவது Mr. Haiku, Miss Vespa. அண்ணா பால் பாக்கெட். பால் பாக்கெட் வாங்க இப்படி வந்தீங்க? ஐயய்ய, இது என்ன வம்பா போச்சு? இப்போ நான் நைட்டி போடுறது பிரச்சனையா இல்லை ட்ரெஸ் பண்ணுறதே பிரச்சனை? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ம், நீ சொன்னதுக்காக அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னு கற்பனை நல்லா பண்ணிக்காத. அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஹாய். டெய்லி இங்கே பால் பாக்கெட் வாங்க வரீங்க? பக்கத்தில் வீடா? எங்கே இருக்கு? ஏன் பால் பாக்கெட் போட போறீங்களா? இல்லைங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான். வாங்க சார், எங்க அப்பா வாசல்ல ஆர்த்தி தட்டோட உங்களுக்காக தான் நின்றுட்டு இருக்காரு. ஆளை பாரு. இல்லை நான் ப்ரப்போஸ் பண்ணேன். புரிஞ்சுது, அவ்வளோ மக்கில்ல. அப்போ ஓகேவா? நீ என்னை பார்த்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன இதெல்லாம்? நான் பார்த்து 2 நாள் தான் ஆகுது. நீ தான் என்ன ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கல. ம், நீ ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயாச்சு. ஆமாம். ரொம்ப ஃபாஸ்ட் தான், நான் கொஞ்சம் ஸ்லோ. சமாளிக்க முடியுமா? நீ ரொம்ப ஸ்லோ. பார்த்த 2 நாளே வந்து பேசியிருக்கலாம். சார், நான் பொண்ணு, அவ்வளோ ஈஸியாக பேசிட முடியாது. இந்த சொசைட்டி ஒன்றும் அவ்வளோ கேஷுவல் ஆகல. சொசைட்டி 2K கிட்ஸ் போகிற ஸ்பீடுக்கு சொசைட்டியை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க? 90s கிட்டா நீ? இங்கே 26, அங்கே 33. நீங்களாம் 90s கிட்ஸ்லேயே ஓல்டு வெர்ஷன். 33 எல்லாம் இல்லைங்க, 29 தான். ஓகே ப்ரோ. ப்ரோவா? இங்கே பார், உன்னை பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டெய்லியும் பார்த்தேன், பிடிச்சிருந்தது. பேசணும்னு தோணுச்சு, வந்தேன். நீயா டாபிக் கொடுத்த, அவ்வளோதான். எனக்கா தோணும் போது நானா சொல்லுவேன். விஜய், டேய் வாடா. ஓ, உன் ஃப்ரெண்டு கூப்பிட்றான்ல, போ. என்னடா உடனே வந்துட்ட? நீ தானடா கூப்பிட்ட? ஷோ, டேய், நான் கூப்பிட்டாலும் நீ உடனே வரக்கூடாதுடா. போக விருப்பம் இல்லாத மாதிரி காட்டணும்டா. அப்பதான் நீ அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறங்கிறது அவளுக்கு தெரியும். ஓ, இதுதான் அந்த கிராமரோ? ஐயோ, போடா, கிளம்பிட போறா. ஏன் கிளம்பிட்ட? கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்ல. எதுக்கு? பேசுதான். என்ன பேசணும்? இப்போ ஸ்டார்ட் பண்ணுமே, அதை பற்றி. என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? அதான் நமக்குள்ள ஒரு என்ன நமக்குள்ள? அப்படி இல்லை, இது இல்லை. அதான் ஃப்ரெண்டு கூப்பிட்டல, அதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசணுமே, அதை பற்றி. போ, அங்கேயே போ. எதுக்கு வந்த? அவன் சும்மா கூப்பிட்டான், கிராமர் சொல்லி கொடுத்தா, கற்றுக்கிட்டு வந்துட்டேன். கிராமரா? என்ன கிராமர்? காதல் கிராமர். சார் கத்துக்கிட்டீங்க. ஆமா, இப்போ அத காதல்ல அப்ளை பண்ணி ஜெயிச்சிடுவீங்க. அப்கோர்ஸ். நீ ஓகே சொன்னா செட் ஆகாது. யா, செட் ஆகாது. டைம் வேஸ்ட் பண்ணாம போய் வேலையை பாரு. ஏன்னு சொன்னா தானே தெரியும். நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்ட அப்படி. அது அப்ப நான் கோமா இருந்தேன். ஏன் கோவம் வந்த? பாத்தியா, இத கூட நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. செட் ஆகாது. நான் கொஞ்சம் மக்கு தான். ஏன் கோவமா இருந்தேன்னு தெரியலையே.
பொண்ணுங்க நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறதே நீங்கள் எங்களை கொஞ்சி பிஞ்சு சமாதானப்படுத்துவீங்க தான். நான் கோமா இருக்கேன்னு நானே சொல்லணும், நீ என்னை சமாதானப்படுத்தணும் நானே சொல்லணும். இது செட் ஆகாது. இதோட முடிச்சுக்கலாம். பாய். ஏய் சாரி, நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக சமாதானப்படுத்துவேன். ம் தேவையில்ல. பாய். ஏ எதுக்கு இப்போ அவ கோவப்படுறா? எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியலையே. நம்ம கோவப்பட்டா இப்படி தான் நடந்துப்போமா? அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஏ இரு, நானும் வீடு வரைக்கும் வரேன். என்னடா அது, அதுக்குள்ள பறந்துட்டா? எவ்வளோடா ஆச்சு? தம்பி, டீ இன்னும் வரல. ஆ அட்டிட்டு ஒண்ணு. மச்சான், வர வர ஆஃபீஸ் போகவே கடுப்பாக இருக்குடா. இந்த மேனேஜர் அந்த கஃபே ப்ராஜெக்டை வச்சு ஓவராக பண்ணுறான்டா. இன்னைக்கு அதை முடிச்சாகணும். நம்ம எவ்வளோ பண்ணி கொடுத்துருப்போம், அதெல்லாம் விட்டுருவோம். இதை வந்து பிடிச்சிப்போம். ஏய் நீ எங்க இங்க? நேற்று நைட்டு இதுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண. எத்தனை தடவை கால் பண்ணுறது? கால் பண்ணியா? நேற்று ஒர்க்கு டயர்டில் வந்தோன்னு தூங்கிட்டேனா, அதான் சார்ஜ் போடல. ம், தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. உனக்கு தூங்குறது தானே முக்கியம். என்ன நம்பர் தெரியலையே. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதானடா? அதேதான். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். அதானடா? ஏ, இதுவா உன் நம்பரு? எப்படி? பேரு சேவ் பண்ணணும்ல. பேரு கூட தெரியாது, நாங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ல. கோமா சேவ் பண்றியா? புடி. செல்ல பொண்ணு கீர்த்தி, கீர்த்தனா. அப்போ செல்ல பொண்ணுன்னு சேவ் பண்ணி வச்சிருக்க. உனக்கு மட்டும். நீ கூப்பிடு. என் காதல் முடிவும் அல்ல, உன் காதல் முதலும் அல்ல. என் காதல் முடிவும் அல்ல, என் காதல் முடிவும் அல்ல. செல்ல பொண்ணு நல்லா இருக்குல்ல? அவள் எதுக்கு கால் பண்ணான்னு கேட்டியா? அப்புறம் அதுக்கும் ஒரு அறை விடுவா. ஆமால மச்சான். ஏய், எங்கே போகிற? எப்படி நீ போகிறதுக்குள்ள அவள் காணாமல் போயிடுவா. அதான் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி பேசு. இல்ல. ஐயோ நீங்க என்ன பண்ற? பால் பாக்கெட் போட வந்தேன். வீட்டை எப்படி கண்டுபிடிச்ச? அது சீக்ரெட். குடு. யாராவது பார்த்துட்டு போறாங்க. ஆமா, அன்னைக்கு ஏன் அத்தனை டைம் கால் பண்ண? நேத்து நான் உனக்கு கால் பண்ணும்போது நீ எடுக்கவே இல்லையே. அதுவா, நீ நான் பேசிட்டு இருந்தத என் அண்ணன் பார்த்துட்டான். இதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எப்ப வேணா வந்து விசாரிப்பான். விசாரிக்கிறதுக்கு உங்க அண்ணன் என்ன போலீஸா? அது அவன் ரொம்ப ஃபேமஸான என்ன ஃபேமஸான யூடியூபரா? ரவுடி. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ம். ஏய், பேமெண்ட்? என்ன பேமெண்ட்? பால் பாக்கெட் போட்டோம்ல. வருஷம் ஃபுல்லா வந்து பால் பாக்கெட் போடு, அப்புறம் தரேன். எனக்கு ஓகே தான். அட்வான்ஸா ஏதாவது கிடைக்குமா? எவ்வளோ வேணும் சாருக்கு? கொஞ்சம்.
அண்ணா வீட்டில் 2 தண்ணி கேனு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. இன்னும் முறைக்கிறான். இதை மட்டும் பில் போட்டுருங்கண்ணா. எனக்கு சாக்லேட் வேணாம், இவருக்கே கொடுத்துருங்கண்ணா. என்ன மறுபடியும் மறைக்கிறான். என்னடா ஒரு மாதிரியாவே இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், காலையிலேருந்து ஒரு தட்டி மாடி என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான் மச்சான். நான் போகிற இடத்துக்கெல்லாம் வந்துடுறான்டா. யாரா அவன்? உள்ளதான்டா இருக்கான். என்ன பிரச்சனை பண்ணி தொலைச்சுன்னே தெரியல மச்சான். பார்க்குறதுல பேன்னு பார்க்குறான்டா. எனக்கு தெரியுமே. எப்பட்றா? அங்க பாரு. இவன் தான் மச்சான். அண்ணா உங்க அண்ணனாடி. ஐயோ, பல்கா இருக்கானே. அவ யாருன்னு சொன்னா? அவங்க அண்ணன் பெரிய ஃபேமஸான ரவுடியாமாடா. பிரேக்கப் பண்ணிடு. இப்போதான்டா ஆரம்பிச்சேன், அதுக்குள்ளே எப்படா பிரேக்கப்பு? முடிஞ்சிரும், மொத்தமா முடிஞ்சிரும். மச்சான், ஒரு நண்பனா இருந்துட்டு நீயே எப்படி சொன்னா எப்படிரா? இது வேலைக்கு ஆகாதுடா, இது வேலைக்கே ஆகாது. உனக்கு ஒரு காய், உன் பழக்க வழக்கத்துக்கு ஒரு பாய். என்னால் விட்றா சாமி, நம்மளால அடி வாங்க முடியாதடா இவன்ட்டாடி. டேய் டேய், அத்தா மாமே. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும்.
இல்லை அவங்க தேவையில்லாமல் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோமோ. சார் வேஸ்ட் ஆகிட்டோம். ஐயோ ஐயோ ஒலிம்பிக்ல கூட இப்படி ஓட்டுறா. டேய் ப்ளீஸ்ரா தோறத்தாங்கடா. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். அதனால என் மனசுல ஹலோ எங்க இருக்கணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிரோடு இருப்பானே தெரியலடி. என்ன உளற? உங்க அண்ணன் கோல வெறியோட தோத்திட்டு வராண்டி. மரியாதையா அவனுக்கு கால் பண்ணி என் உயிரை காப்பாத்திரு. இல்லைன்னா அடுத்த அண்ணன் இல்லைன்னா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். பயப்படாத, அவன் நல்லவன் தான். யாரு அவனா? ஐயோ எம எருமை இல்லாம ஓடி வர மாதிரி இருக்குடி. நீ எங்கடி போவேன்? சரி சரி, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. ஐயோ செத்தடா டேய். கண்ணு வச்சிருக்கேன். பக்கத்துல வராதுடா, பயமா இருக்கா? என்னடா இவ்வளவு க்ளோஸ் பண்ண? அம்மா என்ன அடிக்கல? ஹாய்னா டங் 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 எனக்கு ரொம்ப உசுறு. டங்கு டங்கு அழுடா. விஜய் 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 இருக்கியாடா?